ஸலவாத்து சொல்வதற்கு நிறைய சிறப்புகள் வந்திருக்கிறது. உலகத்தில் யார் ஸலவாத்து சொல்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு 7 விதமான சிறப்புகளை கொடுக்குகிறான். மன் ஸல்லா அலைஹி வாஹிதன் ஸல்லல்லாஹு அலைஹி அஷ்ரா, யார் என் மீது ஒரு தடவை ஸலவாத்து சொல்கிறார்களோ அல்லாஹ் அவர் மீது 10 தடவைகள் ஸலவாத்து சொல்கிறான். இரண்டாவது சிறப்பு கண்ணியமானவர்களே, ஸலவாத்து சொல்பவருடைய கவலைகள் பிரச்சனைகளை அல்லாஹ் நீக்குகிறான். உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, யா ரசூலல்லாஹ், என்னுடைய துஆவில் நான் 3 இல் 2 பகுதி உங்களுக்கு ஸலவாத்து சொல்கிறேன் என்பதாக சொன்னார்கள். திரும்பவும் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய முழு துஆவையும் நான் உங்களுக்கு ஸலவாத்தாக மாற்றுகிறேன் என்பதாக. அல்லாஹு ஹம்மத் துன்யா வ ஹம்மல் ஆখিরা, முழு உலகத்துடைய கவலைகள் மௌத்துக்கு அலைஹி ஹல்லத் அலைஹி ஷஃபாஅத்தி யௌமல் கியாமஹ், யா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்கிறார்களோ அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அவருக்கு கியாமத்துடைய நாளில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாஅத்தை கொடுக்கிறார். மூன்றாவது சிறப்பு கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் உள்ள ஒரு மனிதனுடைய துஆவை ஏற்றுக்கொள்வதற்கு அல்லாஹ் ஸலவாத்தை நிபந்தனையாக ஆக்கியிருக்கிறான். நான்காவது சிறப்பு கண்ணியமானவர்களே, யார் ஸலவாத்து சொல்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அவர்களை 10 பாவங்களை மன்னிக்குகிறான், 10 தரஜாவை உயர்த்துகிறான். கண்ணியமானவர்களே, அவர்களுடைய 10 நன்மைகள் கொடுக்குகிறான். உலகத்தில் யார் ஸலவாத்து சொல்கிறார்களோ சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆறாவது சிறப்பாக, மன் ஸர்ரஹு அய்யல் கல்லாஹ ராதியன் தஹலல் ஜன்னஹ், யார் அல்லாஹ் தன்னை பொருந்திக் கொண்ட நிலையில் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று யார் ஆசைப்படுகிறார்களோ அவர்கள் அதிகமாக ஸலவாத்து சொல்லட்டும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஏழாவது சிறப்பு கண்ணியமானவர்களே, யார் அதிகமாக ஸலவாத்து சொல்கிறார்களோ கியாமத்துடைய நாளையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நெருக்கமாக அவர்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். கண்ணியமானவர்களே, எந்த